போச்சு. ஏமா என்னமாச்சு? எத்தனை நாளா பகை வச்சிருந்தானுங்கன்னு தெரியல. வேணு நம்பி வந்தா கடைசியில குட்டி அணிலிட்டு வந்துக்கிறானுங்க காஞ்சிபுரத்துக்கு. எந்திரிமா எந்திரிக்க முடிஞ்சா எந்திரிக்க மாட்டாங்களா? எம்மா எம்மா ஏமா எந்திரிமா என்னமாச்சு? அடப்பாவி என்னாச்சுன்னு கேக்குறானே. அம்மா நடுரோட்டில் இது மாதிரி குஞ்சு வந்தா யாரா பாக்காங்க நினைப்பாங்க. எந்திரிமா. எருமா மாடு எந்திரிக்க முடிஞ்சா எந்திரிக்க மாட்டாங்களா? எப்படி கத்துது பாரு. ஏன்னா உனக்கு ஒரு வேன் கிடைக்கலையா? இந்த மாதிரி குட்டி அணிலிட்டு வரதுக்கு எத்தனை நாள் ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்தா? அம்மா வேன் தான் கேட்டேன். திடீர்னு வந்து சவாரி போனவர் இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டூர் போட்டாங்கன்னா வரதுக்கு லேட் ஆகும், நாளைக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி இன்னைக்கு தான் முகூர்த்தம் நல்லா இருக்குது, அதனால தான் சரி நம்ம வண்டி எடுத்துன்னு வரலாம்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். நீ வேணுன்னே பண்ணிருப்ப. நீ வேன் புக் பண்ணியோ இல்லையோ சும்மா சொல்லின்னு இருப்ப. டூருக்கு போன வண்டி வரல, ஒரு நாள் அவன் எக்ஸ்ட்ரா சொல்லிட்டாங்கன்னு. நீ வேணுன்னே தான் பண்ணிருப்ப. இதெல்லாம் கோமதி வேலை தானே. வேனுக்கு எல்லாம் பிடிக்காத. நம்ம வண்டி இருக்குதுல, எல்லாரையும் அதிலே இட்டுன்னு போலாம், உச்சி வெயில நல்லா உட்கார வச்சுட்டு போலாம் அப்படி சொல்லி அத்தனை பிளான் கொடுத்தது உனக்கு. கோமதிலாம் எதுவும் சொல்லலாமா? எனக்கு தெரியும், நீ போயிலாம் சொல்லாத. இந்த ஊ எவ்வளவு அழகா இருக்கு. வந்துட்டா வில்லி. என்ன டிஃபன் கல்ல டிஃபன் இருக்குதான் பாத்தியா? இருக்கு சுட இட்லி போட்டுருக்காங்கண்ணே. சரி மாலுக்கு 4 இட்லி சாப்பிட்டு சீக்கிரம் கிளம்புங்கம்மா. நான் அப்பயே சொன்ன உங்ககிட்ட நேரடியாக காஞ்சிபுரத்துக்கு போயிடலாம், மதியம் சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம், புளி சாதம் கலந்து எடுத்து வந்துருக்கானு. நீ தான் எல்லாரும் டிஃபன் வாங்கி கொடு சொல்லிட்டு நடுவில் நிப்பாட்டி வச்சிருக்கேன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் போனா காஞ்சிபுரத்துக்கு போய் சேர்ந்துடலாம். உடம்பு கிரேவ எடுத்துட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம்ல. நான் நைட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாமே. ஏமா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு போறீங்க? என்ன சாப்பாடு மிச்சமாவும்ல, இப்ப காலையில வந்து புளி சாதம் நைட்டுக்கு வச்சு சாப்பிட்டுக்கோன்னு படுத்துக்கலாம்ல. எதுக்கு வேஸ்ட் பண்ண அத சொல்றேன். ஏமா அதுக்காக பட்டினியாம இருப்பீங்க? ஏன்னா அவன் நம்மள கிண்டல் பண்றானே. இப்பதான் புரியுது பழகுது வரமண்டைங்களுக்கு. வண்டி எப்ப நின்னுது? வண்டியை விட்டு இறங்குறதுக்கு 1/2 மணி நேரம். எல்லாரும் இறங்கி சாப்பிடவே போயிட்டாங்க. ஏன்னா என்கிட்ட சொல்லியிருந்தா கூட வச்சுக்க, எங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்ச ஏதாவது வண்டி கிண்டி இருந்திருக்கும். நான் புக் பண்ணிருப்பேன்ல. ஏன் இந்த மாதிரி பண்ண நீ? விடுடி, வந்தாச்சு போயாச்சு, இப்போ புடவை வாங்கி கிளம்ப போறோம். என் சீட்டு வாடகை தான் ஏறி வருவியா? இந்த வேலை வர மாட்டியா? பாருண்ணே எப்படி பேசுது. பின்னாடி அப்படியே வெயில் அடிக்குது, கொதிக்க ஒரு தார் பாய் கூட போட்டு உள்ள மண்டையில போறதுக்கு. அப்படியே உட்கார வச்சுட்டு வரீங்க. என்னதான் உங்களுக்கு வந்து இது இருந்தாலும் இந்த மாதிரி மனசாட்சி இருக்கக்கூடாது. முன்னாடி உலர்ந்து கிடக்குற. ஐயோ எனக்கு என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியலையே. வெயில் தாங்க முடியல. ஏமா கொஞ்சம் தூரம் தான் போயிடலாமா? காலையில சீக்கிரமா கிளம்புனா வெயிலுக்குள்ள போயிட்டு சாயங்காலம் திரும்பி வரும்போது வெயில் இருக்காது. நான் பார்த்தேன். இப்போ நான் காலையில் 8 மணிக்கு வெயில் சுற்றியில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம வீட்டில் கிளம்புறதுக்கு 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சுல, அதனால தான் வெயில். நம்ம காலையில் ஒரு 7 மணிக்கு கிளம்பி வச்சுக்கா, வெயில் வரதுக்கு முன்னாடி கடையில் போய் இறங்கிட்டு இருக்கலாம். 7 மணிக்கு கிளம்பி வச்சுக்கா, கடை கூட திறந்துக்க மாட்டாங்க. சரிம்மா சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்புமா. இருக்க வெயில் அதிகமாக இருக்குது. அது இப்பதான் தெரியுது போல இருக்கு. இம்மா எல்லாருக்கும் எத்தனை இட்லி வேணுமா வாங்கி கொடுமா. அப்புறம் வடையை வாங்கி கொடு. நான் வடை கிட்டலாம் வேணாண்ணே. வாங்கி கொடுங்க. வாங்கி கொடுத்தா கூட வேணாம் சூத்து கஞ்ச பேசுனாரி. இட்லியே போதும். வடை கிட்டலாம் சாப்பிட்டாங்க வச்சுக்கேன், இத்த கலக்கம் வேணாம். அப்புறம் அங்கே நிறுத்தி இங்கே தின்னுங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுமா, வாங்கி கொடுமா. நான் வண்டி அப்படி வரமா விட்றேன், நேரில் விட்றேன். சரி நீ சாப்பிட்டு வானே. நீங்கள் சாப்பிடுங்கம்மா. நான் வந்து வீட்டிலேயே வரும்போது கொஞ்சம் பழுது சாப்பிட்டு வந்துட்டேன். அப்படியே பழுது சாப்பிட்டியா? இந்த வெயிலுக்கு நல்லா எதமா இருக்கும்ல, எனக்கு கூட ரொம்ப பிடிக்கும். என் வாய பறாதுக்க. சரி வண்டி ஓரமா விட்றமா. இல்லை இந்த வண்டி விட்டுட்டு வா, சாப்பிடு நீ. நான் என்ன பழு சாப்பிட்டு வந்தேன் சொல்லுல, மாதிரி எனக்கு வாங்கி கொடு. ஆமாம்மா அதனால பழு சாப்பிட்டேன். எனக்கு அது ஃபுல்லாக இருக்குது. மதியம் சாப்பிட்டு நான் தலங்க வண்டி எடுத்து மாதிரி விட்டு வரேன். ஆமா அண்ணன். கோமதியா கோமதியா வாயெல்லாம் உடச்சு விடுவேன். பெரிய வச்சு நாங்கள் மாதிரி இந்த வண்டி நல்லா பேசுனுக்கா. ஆமா அண்ணன் வந்து இந்த மாதிரி வண்டியே குட்டியான தான் எடுத்துட்டு தெரியல. முன்னாடியே குடியா இருந்தா அமுக்கமா இருந்தியா? எனக்கு என்னடி தெரியும்? அவங்க கூட தான் இருந்தேன். நானே வேன் எடுத்துட்டு வந்தா பார்த்தேன். இந்த மாதிரி எங்க சும்மா இங்க நடிக்கிறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அண்ணன் ஏற்கனவே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி நான் வேனுக்கு புக் பண்ணேன், அந்த வண்டி வந்து லேட்டாக தான் வருமா, நாளைக்கு தான் நம்ம இன்னைக்கு போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கோம். நீ தான் பரவாயில்லண்ணே, நம்ம வீட்டில் தான் வண்டி இருக்குல்ல, நீ அதை எடுத்துன்னு வரேன், வெயில் உச்சி வெயில் மண்டே போயிருந்தா கூட பரவாயில்ல, நம்ம அதுலயே உக்காந்துன்னு போடலான்னு அப்படி சொல்லி நீ தான் சொல்லியிருப்பேன். நான் ஏன் அப்படி சொல்ல போறேன்? உனக்கு வந்து அண்ணன் காசு செலவாகக்கூடாது, உன் காசு செலவாகக்கூடாது. ஆனால் அண்ணன் வண்டினா வண்டியை பெட்ரோல் டீசல் ஏதோ போட்டுங்கன்னா எடுத்துன்னு போயிட்டு வந்துடலாம். இது வேற வண்டியை புக் பண்ணணும்னா காசு கேட்பாங்க. காசு மிச்சம் தானே, நம்ம இந்த வண்டியை போயிடலாம் ஜாலி சொல்லிட்டு நீ அண்ணன் நிறுத்த சொல்லியிருப்பேன். உன்னை பற்றினா எனக்கு தெரியாது, நீ பேசாத புரியுதா? சரி வெயில் உட்காந்து கோவமா இருக்கியா? வா இட்லி வாங்கி தரேன், வடை வாங்கி தரேன், சாப்பிட ஓடியா இப்படி பேச்ச மாத்தது. வேற இட்லி சாப்பிடுறது நாங்களாம் வரமாட்டேன், சுத்தமாக நடக்க முடியல, காலெல்லாம் வலிக்குது. நான் இங்கே உட்காந்துக்க வாங்கி எடுத்துனா எல்லாரும் அங்கே உட்காந்து சாப்பிட்றாங்க. கடையாண்ட உனக்கு நிறைய இது யார் வீடுன்னு தெரியல. இங்கே போய் உட்கார போற சொல்கிறேன். யார் வீடா இருந்தானே வெளியில உட்காந்து சாப்பிட போறேன், அவங்க வீட்டுக்குள்ள உட்காந்து சாப்பிட போறேன். நீலாம் அடங்கவே மாட்டேன். போ இட்லி வாங்கி எடுத்துவா. இவ்வளோ பார்த்து தான் நம்ம வீட்டு பசங்களாம் கெட்டு போதுங்க. ஒழுங்கா கடையாண்டே உட்காந்து சாப்பிடலாம். இங்கே சொல்ல பிடிச்சி எல்லாம் இப்போ இங்கே ஓடியா போதுங்க. ஒருத்தருக்கா வாங்கின்னு வர முடியாங்க. இந்த வீட்டு ஆம்பளைங்க கூட வந்திருந்தா கூட நம்ம இஷ்டத்துக்கு ஆடலாம். அதுங்க உசாரா வராம கட்டிக்கிச்சுங்க. என்ன பழம் இருக்கா? ஒன்றும் இல்லை. போ இங்கே உட்காந்துக்கலாம், ஜில்லுன்னு காத்து வருது. பரவாயில்ல, வீடு நல்லா தான் இருக்கு. போல வீடு இருந்தாலும் நல்லா அம்சமா இருக்கு. என்ன இருக்காங்களா இல்லையா? ஏம்மா இப்போதான் நல்லா கண்ணு தெரியுது. நீங்க எங்க அந்த பக்கம் போயிட்டு வரீங்க? எங்க போயிட்டு வரா? அர்ஜென்ட்டா பாத்ரூம் தான் போயிட்டு வரேன். இங்க எங்க அந்த பாத்ரூம் போயிட்டு வரீங்க? நான் பின்னாடி போயிட்டு வரேன்டி. ஐயோ திட்ட போறாங்க. ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? ஏன் திட்ட போறாங்க? இது யார் வீடுன்னு தெரியல, அங்க போயிட்டு வந்திருக்கீங்க பாத்ரூமே. இதெல்லாம் ஒன்றும் திட்ட மாட்டாங்க. கிராமத்து ஆளுங்க வந்து இந்த மாதிரி ஹெல்ப்லாம் நல்லா பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் கேட்க கூட இல்லை. நல்லா அவசரமா ஓடி கிடக்குறேன் பாத்ரூம் வந்துன்னு அவங்க கேட்டு சொல்றியா? வந்த இடத்துல ஏன் அப்படி பண்றீங்கன்னு தெரியல. வந்த இடம் போன இடம் தெரியுமா? பாத்ரூம்க்கு அர்ஜென்ட்டா வருது. அப்பயே சொன்னேன் வண்டி நிப்பாட்டுங்க, ஒரு வாரமா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு. ஹைவேஸா இருக்குது, ஒரு நிப்பாட்ட முடியாது, இந்த இடத்துல நிறுத்தி வந்தீங்களா? வேணா பண்றது வண்டி எப்போ நிற்கன்னு பார்த்துருந்தேன். எகிரி குச்சி போயிட்டு வரேன். சதீஷ் சஞ்சலம் எங்க குழந்தைங்க பக்கம் கூட என்ன பண்ற நீ? நீங்களா எகிரி குச்சி இறங்கிட்டீங்க, என்னால இறங்க முடியல, எனக்கு காலே வலி.
நான் இறங்கத்துக்குள்ள பார்த்தா ஒருத்தரும் காணும் ஆளையே. குழந்தைங்களை பார்க்காம கூட என்னதான் பண்ணி நடப்பே தெரியல. தெரியாத ஊர்ல எங்க போச்சுங்களோ ஏது போச்சுங்களோ தெரியல. மகாராணி கடையில வந்து சாப்பிட மாட்டாங்க. மகாராணிக்கு கையில எடுத்து வந்து கொடுக்கணும். உன் கூட்டாளி வரா பாரு. என்னடி இது? பார்த்தா எப்படி தெரியுது? மசாலா தோசை மாதிரி இருக்குடி. பின்ன என்னதுன்னு கேக்குற? என்ன இட்லி தான் சொல்றீங்கக்கா? நீ என்ன மசாலா தோசை வேற அதுல கூட இங்க கிடைக்குதே? அதுல கூட இங்க கிடைக்குதா? எல்லாமே இருக்குது. ஆமா, பெரிய பெரிய ஹோட்டல்ல என்ன இருக்குமோ எல்லாமே இங்க இருக்குது. பரவாயில்லையா? கிராமத்து கடையில எல்லாமே விக்குதா? பாக்கிறதுக்கு தான் கிராமம் மாதிரி இருக்குது. அங்க அவ்வளவு பொருள் இருக்குது. இட்லி, தோசை, பூரி, பொங்கல், சப்பாத்தி, பரோட்டா, மதியானத்துக்கு வந்து பிரியாணி, சிக்கன் 65, அப்புறம் மீல்ஸு, அப்புறம் கறி குழம்பு, மீன் குழம்பு எல்லாமே இருக்குதான். திரும்பி வரும்போது கூட நம்ம இங்கேயே சாப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிறக்கா. டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்கு. என்ன எங்க கதை புளிசத கடையில் எடுத்து வந்துதா? ஐயோ, திரும்ப திரும்ப அதை ஞாபகப்படுத்தாத, கடுப்பாவது எனக்கு. நான் இங்கே தான் பார்சல் வாங்கி போயிடலாமான்னு பார்க்குறேன். ஆனால் இப்போ தான் போல கழுவி வச்சுக்கிறாங்களாம். கறி குழம்பு வாங்கி போகலான்னு பார்த்தேன். முதல்ல இந்த தோசை சாப்பிட்டு முடி. அக்கா நீங்க சாப்பிடுங்க. இது காலங்காத்தால தோசையா இட்லி சாப்பிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்லைன்னா தனி தாக்கமா எடுக்க முடியும். இதெல்லாம் ஒன்றும் எடுக்காது, சாப்பிடுங்க. வெளியில வந்து என்ன வாங்கி கொடுத்தா கூட உங்களுக்கு சாப்பிட்றது கஷ்டமா இருக்கும். சதீஷ் செஞ்சதுக்கு மேலே மோசமான நீங்க என்னைய கூட இப்படியா? மாமியார் மருமகளை யார் சாப்பிடுவீங்களோ சாப்பிடுங்க. அடுத்த ஒரு தோசை சொல்லிட்டு வந்துருக்கேன். உங்கள் கை இட்லி தான் சொல்லிச்சு எல்லாருக்குமே. நான் தான் தோசை சொல்லியே வேணறேன். நான் மட்டும் முயற்சி எடுக்கணும்னு வச்சுக்கேன். அவங்களுக்குலாம் வந்து இட்லி மட்டும் தான் கிடச்சிக்கும். பரவாயில்ல சூப்பர். ஒரு தோசை எவ்வளோமே அதை தெரிஞ்சு இப்போ என்ன பண்ண போறீங்க? காசு கொடுக்க போது எங்க அண்ணன் உங்களுக்கு வந்தது இல்லடி. இங்கே எவ்வளோ விலை விற்கிது, ஏது விற்கிது தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தேன். அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் தெரிஞ்சுக்க தேவையில்ல. இல்லடி என்ன ஒரு 2 மசாலா தோசை சொல்லு. போதுமா? போதும். சதீஷ் செஞ்சு எங்கடி பாத்தேடியா? அவங்க கடையில் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. ஓ சாப்பிடுங்களா? சாப்பிட்டோம். பாத்தீங்களா வீட்டில் வந்து நம்ம சாப்பிடுன்னு சொன்னா கூட சாப்பிடாதீங்க. இங்கே வெளியில் வந்த உடனே பாத்தீங்களா நம்மள கூட அதுங்க செட்டப் பண்ணல. அதுக்கு பாட்டில் உட்காந்து சாப்பிட்டுங்களா? நல்லா ஹோட்டலில் சமைச்சு போகிற மாதிரி நல்லா ருசியாக சமைச்சு போட்டிங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க. ஏன்னா தானே செஞ்சு போட்டேன் அதுக்கு பயந்து போடுதுங்க வீட்டில். எங்க அத்தை நல்லா சமைப்பாங்க. இது வரைக்கும் சாப்பிட்டு பார்க்கல. உட்காரலாம், தோசை சாப்பிடலாம். என்ன மாதிரி மோசமான செய்ய மாட்டாங்க. எங்க மாமியாரே நல்லா சூப்பராக செய்வாங்க. சரி மாமியார் பெருமையாக பண்ணது போதும். அந்த சுட சாப்பிட்டது தோசை நல்லா இருக்கும். வேற என்ன வேணா? நீ எனக்கு ஒரு 2 தோசை சொல்லிடு. அதுக்கப்புறம் பூரி இருக்குல்ல, பூரி ஒரு 2 செட் சொல்லிடு. கடையில் இருக்கிறது எல்லாத்தையும் சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்தா வருவே போல இருக்குதா? கண்ணு வைக்காதடி. சரி சாப்பிடு. உங்க அண்ணன் வாங்கி தருது, நீ சாப்பிட்ற. இதுல கூட சொல்றதுக்கு நான் யாரு? எங்க அண்ணன் உன் அண்ணன் மாதிரி தாண்டி. எங்க அண்ணன் வந்து நம்ம எல்லாரையும் தங்கச்சி மாதிரி தான் பாக்குது. உங்களை, கீதா, ராணியை எல்லாரையுமே. ஆமா கீதா ராணிங்க எல்லாரும் கடையில வெளுத்து வாங்கி நிற்காங்க. வெளுத்து கட்டு அப்படின்னு இட்லியும் தோசையும் பூரியும் பொங்கலும் அடிச்சு வெளுத்து வாங்கி நிற்காங்க. சாப்பிட வயிற்றுக்கு தானே சாப்பிட்றாங்க. அதான் வெளுத்து வாங்கி நிற்காங்களே. கடை இன்னைக்கு காலி. எங்க அண்ணன் காசு கொடுக்கல, சாப்பிடுங்க. யாருக்கு என்ன வேணுமோ சாப்பிடுங்க. மதியத்துக்கு கறி குழம்பு, மீன் குழம்புலாம் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. என்ன பண்றது, நமக்கு கொடுத்து வைக்கல. அங்க காஞ்சிபுரத்துல ஹோட்டல் இருக்குண்டி, எங்க அண்ணன் வாங்கி தரோம். நீ பயப்படாத. அந்த நம்பிக்கையில தான் இருக்கிறேன். அம்மா சோறு தண்ணி கண்ணுலயே பார்க்காத மாதிரி பேசுறாளுங்க 2 பேரும். நல்லா தானே ஆக்கி தின்றாளுங்க வீட்டுல. சரி நீ போய் தோசை சொல்லு. சாப்பிடுங்க மாமியார் கூட முதல்ல. சரி என்னோட தோசை வாங்கி வாசிக்கிற ஓடு. இது வச்சு ஆளு மாதிரி என்னமோ கத்துதே. ஒழுங்கு மாதிரி தான் கடையாண்ட வந்து சாப்பிட சொல்லிருக்கணும். இது வந்து குடுத்தம் பத்தியா அதுக்கு திமிருதான். இந்த பசங்க சாப்பிட்டு கொஞ்சம் வர சொல்லி. உனக்கு ஒண்ணா வந்து கூப்பிடு. திமிரு அதிகம் தான் கொஞ்சம். ஒழுங்கா கடையில போய் சாப்பிட்டுக்கலாமா? கடையில போய் சாப்பிட்டா கொஞ்சமா சாம்பார் சட்னி தருவாங்க. இது மாதிரி தூரமா உட்காந்து சாப்பிட்டதை நிறைய கொடுப்பாங்க. நாங்க முதல்ல சாப்பிடுங்க. உங்களுக்கு தெரியற விதத்துல நமக்கு தெரிய மாட்டேதே. தோசை நல்லா தான் இருக்கு. சாம்பார் சட்னி கூட சூப்பரா இருக்கு. எப்படி செஞ்சாங்க கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்க செய்யறத விட சூப்பரா செஞ்சிருக்காங்க. அம்மா நீ நல்லா இருக்கீங்க. ஆரம்பிச்சிட்டீங்களா? எங்கடா அப்ப சத்தமே காணாம பார்த்தேன். கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கான்னு பார்த்தேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் கம்முல உட்கார்ந்து தோசை தான் சாப்பிட்டு இருந்தேன். பூரி சாப்பிட்டு கம்முல சாப்பிட வேண்டியதானே. உன் தோசை நல்லாவே இல்ல. அதுல பூச்சி இருக்கு அப்படின்னு சொல்றாமா. ஏதோ தோசையில பூச்சி இருக்கு சொன்னாளா? காட்டு பார்க்கலாம். அவ சும்மாவே சொல்றமா. தோசையில பூச்சிலாம் எதுவுமே இல்லமா. சரி அவ பக்கத்துல உட்காந்து சாப்பிடாத. இங்க உட்காந்து சாப்பிடு. அந்தாம ஏந்து வந்துட்டேன். புள்ளைங்க நிம்மதியா சாப்பிடுறதுக்கு விட்டுறாள் அவ. சதீஷே உட்காரு சாப்பிடு மணி வந்து பாரு. பாட்டி ஒரு சாம்பார் சட்னி எதுனா வேணுமா? வடை வேணுமா? பூரி வேணுமா? பொங்கல் வேணுமா? எல்லாமே இருக்காங்க. வேணாப்பா இதுவே போதும். சாப்பிடுங்க பாட்டி, எல்லாமே சூப்பரா இருக்கு. அம்மா செஞ்சு தந்தா மட்டும் தான் இவங்களுக்கு எல்லாம் பிடிக்காது. மத்தவங்க செஞ்சு கொடுத்தா எல்லாமே சூப்பரா தான் இருக்கும். இவன் எனக்கு சமைச்சு கொடுத்தா தெரியலையா? போதும் பெருமை பண்ணது போதும். அழகு கடையில காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டா அப்படிதான் இருக்கும். சூப்பரா தான் இருக்கும். வீட்டுல பாட்டி செஞ்சு கொடுக்குறது சூப்பரா இருக்கும். ஏமா காஞ்சிபுரத்துக்கு போனோன்னே எனக்கு பேண்ட் ஷர்ட் அப்புறம் வந்து ஷூவு அப்புறம் கூலிங் கிளாஸ் இதெல்லாம் வாங்கி தரணும். இப்போ வீட்டுல இருந்து வரும்போதே நான் உனக்கு சொல்லி தான் கூட்டு வந்தேன். என்கிட்ட எதுவுமே கேட்கக்கூடாது. எது வந்தாலும் மாமா கிட்ட தான் கேட்கணும். மாமா தான் வாங்கி தருவார்னு. அவங்க அப்பா எனக்கு காசு கொடுத்து அமிச்சாரா பிள்ளைங்களுக்கு இது வாங்கி கொடு அது வாங்கி கொடு சொல்லிட்டு என்கிட்ட வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்டுனுக்க. இது வந்தாலும் மாமா கிட்ட போய் கேளு. மாமா கிட்டயா? மாமா கிட்ட எப்படிமா கேட்கறது? இங்க பாரு மாமா வந்து வேற ஆள்லாம் கிடையாது. என் கூட பிறந்த அண்ணன். உனக்கு வந்து தாய் மாமன். புரியுதா? தாய் மாமன் கிட்ட கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்குது. இது வேணாலும் கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன் அதிகம் சும்மாவே இருக்க மாட்டேன் நீ? ஏன் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லையா அவங்களே கல்யாணத்துக்கு முகத்து போட எடுக்கிறதுக்கு வந்துருக்காங்க. அவங்க கிட்ட போய் இது வேணும் அது வேணும் கேட்டு இருப்பியா? என் கூட பிறந்த தங்கச்சி பசங்களுக்கும் எடுத்து கொடுக்குறது தான் அவங்க சொத்து கொண்டு போதா? இனி அதெல்லாம் கல்யாணத்துக்கு பார்த்துக்கலாம். இது நிச்சயம் தானே. கல்யாணத்துக்கு எடுத்து தர 10,000 துணினா அதை எடுத்து கொடுக்கும்போது எடுத்து கொடுக்கட்டும். நிச்சயத்துக்கு எடுத்து கொடுக்கட்டும். எங்க அண்ணன் வசதி வாய்ப்பு இல்லாம இருக்குது, பணம் இல்லாம இருக்குது. அதுக்கிட்ட ஏன் கூட பிறந்த தங்கச்சி பசங்களுக்குலாம் சேர்த்து கஷ்டமா இருக்குதா? உங்களுக்கு கூட ஒரு பட்டு போட கேட்கலாம் எங்க அண்ணன் கிட்ட. ரொம்ப வாய முடின்னு இருக்கணும்.
அங்கே வந்து நான் பட்டு புடவை கட்ட மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது இது பிடிக்காது எதாவது சொல்லி நின்றீங்க வச்சுங்க, அவ்வளோதான். ஏண்டி பட்டு புடவை எல்லாம் கேட்காதடி, இப்போதான் சொன்ன மாய முடியும் கும்முன்னு இருக்கணும்னு. உன் சொல்ல தாங்க தாண்டி உங்கள் அண்ணி உங்கள் அம்மா அவங்க பொண்ணு எல்லாம் தனியாக காரில் போயிட்டாங்க. பின்ன நம்ம தானே இழுச்சவை, அதனால வெயில்ல இந்த குட்டி எல்லாம் கரைச்சிட்டுன்னு வருவாங்க. அவங்க பொண்டாட்டிலாம் வெயிலில் வருவாங்களா, கருத்து போயிட மாட்டாங்க. அதனால அவங்களுக்குலாம் காரில் அனுப்பிச்சு விட்டாங்க, அவங்களெல்லாம் காரில் போயிட்டாங்க. நம்மளை பார்த்தா தானே இழுச்ச வேணும் எழுதி வச்சிருக்குது. நானும் கார்லேயே போயிருக்கணும். சரி உங்களால் விட்டுட்டு எங்கள் காரில் போது சொல்லிட்டு உங்களோட நான் குட்டி எண்ணெய் வந்தேன். பாவம் சொல்லிட்டு கூப்பிட்டாங்களா? யாரு உங்க அத்தை என்ன கூப்பிடுதா கார்ல வாங்க சொல்லிட்டு? திரும்பி கூட பார்க்கல, கார்ல ஏறி உட்காந்து ஒய்யாரமா போயின்னு இருக்குது. அது கூட போகாம போனதான் நல்லதா தான் போச்சு. அது கூட போயிருந்தா வச்சுக்க ஒரு காப்பி தண்ணியை ஒரு குடிச்சு கூட வாங்கி தந்திருக்காது. எங்க அண்ணன் எல்லாமே வாங்கி தரோம், டிஃபன் சாப்பிட்றோம். அது டிஃபன் கூட சாப்பிடாம கடை வாசல போய் நின்று இருக்கும். கஞ்ச பிசினாரி அப்படியே கஞ்ச பிசினாரி உங்க அத்தை. அதனால தான் இங்க வந்துட்டீங்க அந்த வண்டிக்கு. ஆமா சாப்பிடு. எது செஞ்சாலும் அவங்க அண்ணி குறை சொல்லினே இருப்பா. ஏன் நான் ஏன் குறை சொல்ல போறேன்? அவங்க செய்யறது அது மாதிரி இருக்கு. அவங்க குறை சொல்லணும் எனக்கு ஆசையா என்ன? சரி இப்போ உன்னோட டிஃபன் நம்ம போய் வாங்கி சாப்பிட்டு கிளம்பு, மணி ஆகுது பாரு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இதான் உட்காந்து நான் பேசினுக்க. இப்போ தான் போயிருக்கெல்லாம் எடுத்துன்னு வருவா. எப்போ எங்க சொல்றீங்களா? எங்க கோமதியை கருக்கு பாரு. அது ஏண்டி நீட்டு சாப்பிட என் தோசை சாப்பிட்றேன், என் பூரி சாப்பிட்றேன், என் பொங்கல் சாப்பிட்றேன், நீட்டும் அது கண்ணில் படக்கூடாது இங்கே உட்காந்துக்கேன். ஏன்னா அங்கே கீதா அத்தை ராணி அத்தெல்லாம் இருக்கிறாங்க, என்ன பண்றாங்க? எல்லாரும் இட்லி தான் சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேம்மா. எல்லாம் கோமதியோட வேலை. கோமதியை நம்பி போன வச்சுக்க அப்பதான் பொண்ணும் கஞ்ச பிசினாரி. அதுக்கு தான் அந்த பக்கமே போனேன் நான். அத்தை உங்க பிள்ளைக்கு ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் சாப்பிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிடுங்கண்ணே. ஏன் நீ ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டியதானே? நீ தான் வீட்டுக்கார நாடு கிடப்ப. ஜோ நீங்கள் வேற நேரம் பார்த்து காலை வருவீங்க.